ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மெய்ஞான சிரோன்மணியாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழித்தாலே ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த முத்தார ரத்னாபரணங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்கு எடுத்த அந்த திருவாக்கியம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமபடரடிபடு கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 317 பக்கம் 315 பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, பர்ணக சாலை, பந்தடி மேடை, அன்னக கொலு, அரண்மனை வாசல் எல்லாம் கட்டி ஒருவன் வாழ்ந்தாலும் அந்த இடங்கள் எல்லாவற்றிலுமா இவன் உருண்டு பிறழப் போகிறான். இவனுக்கு வேண்டியது 3.5 முழ இடம்தானே. இப்படி யாராவது நினைத்து பார்ப்பதுண்டா? அழிந்து போகிற ஊன வாழ்வை தினம் தினம் பெரிதாக பார்க்கிறாயே, அதே வெறி கொண்டு அலைகிறாயே. அப்படி ஆக்கி அழகை தேகத்தை விரைவில் எடுத்துக்கொள்ள ஆசையா? இதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முத்தார ரத்னாபரம். இதுல நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு இந்த உலக வாழ்க்கையே சதம் என்று, அதுல வர்ற அந்த பேரு புகழ் பணம் இதை சம்பாதிப்பதையே குறியாக கொண்டு வாழ்வது என்பது விரைவில் அழகை தேகம் எடுக்க ஆசைப்படுவது என்று அருளி செய்றாங்க. நீ அதுல வெறி கொண்டு அலைவது, இந்த உலக வாழ்வு பணம் சம்பாதிப்பதிலே குறியா இருந்தாலும் வெறி இல்லாம அதிலே குறியா இருந்து மெய்யிசை நாட்டம் இல்லாம இருந்தாலே நீ நரகத்துக்கு தான் போற. அதிலே வெறி கொண்டு இருந்தா விரைவில் போகிறதுக்கு ஆசையா அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க. பெருமானவர்கள் நமக்கு எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு திருவார்த்தைகளும் அனுபவபூர்வமான, அவங்க அனுபவிச்சதான் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்குறாங்க. பெரியோர்கள் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க அந்த அனுபவத்தை எப்படி பெற்றிருப்பார்கள், அத பல வருடங்கள் பல பொருட்கள் எல்லாத்தையும் இழந்துதான் ஒரு அனுபவத்தை ஒருத்தவங்க பெற முடியும். நாமளும் அந்த அனுபவத்தை பெறணும்னா நாமளும் பலவற்றை இழந்துதான் அந்த அனுபவத்தை பெற முடியும். ஆனா மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழியெல்லாம் நம்ம பார்த்தோமே. அது போல மூத்தோர் சொல் என்பது நமக்கு முதல்ல துவர்க்கிற மாதிரி தான் இருக்கும், பின்னே அது இனிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் போய் நீ அழகை தேகம் எடுத்துக்கொள்ள ஆசையா? இந்த வழியிலேயே நீ போனீனா நீ அழகை தேகம் தானே எடுத்துக்கொள்ள போற. அப்போ எப்படி நாம போகணும்? பெருமானவர்கள் இந்த அனுபவத்தை எப்படி பெற்றார்கள்? பெருமானவர்களும் பாட்டை பிரானவர்களை சந்திக்கும் போது பாட்டை பிரானவர்கள் இப்படித்தானே நம்ம பெருமானவர்கள்ட்ட எடுத்து அருளி செஞ்சாங்க. பெருமானவர்கள் தாங்கள் செய்த அந்த யோக சாதனை சூறை அந்த முறையை எல்லாம் பாட்டை பிரான் அவர்கள்ட்ட செய்து காமிக்கும் போது பாட்டை பெருமானவர்களும் சொல்றாங்க, இது சரியா அப்படின்னு கேட்கும்போது, ஆம் சரிதான், நரகத்திற்கு போவதற்கு குறுக்க வழி பிரயாணம் இது சரிதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சாட்டை எடி கொடுத்தது போல ஒரு பதில் கொடுத்தாங்கல்ல பாட்டை பெருமானவர்கள். அங்க பெற்ற அனுபவம் தான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு சொல்றாங்க. நீ இப்படி எல்லாம் போறது நரகத்துக்கு அழகை தேகம் எடுக்கிறதுக்கு விரைவில் செல்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆசையா, அதுதான் இதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ இந்த பெரியார் அவர்கள் பட்ட அந்த அனுபவத்தினால நமக்கு கொடுக்கிற அந்த அனுபவ வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானது. அது நமக்கு இலவசமாக இனாமாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை அல்ல கட்டலாமா அப்படின்னா அல்ல கட்டக்கூடாது. என்னை நம்புறதுக்கு நீங்க துரிதமாக சீக்கிரம் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமான் அவங்க அந்த ஒரு நேரம் வரும். ஏன் இதை அல்ல தட்டுவீரேல், உன்னை சாக்கிறதுக்கு எமன் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கானே, அதனால அவன் வர முன்னால என்னை நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிரவியரே, இந்த உலக இச்சையிலே தெரியாத அப்படின்றதெல்லாம் நமக்கு பெருமான் அவர்கள்
நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த வெறி கொண்டு இந்த பணம், புகழ், பொருள் இதை சம்பாதிக்கிறதுக்கு தான் வெறி கொண்டு இங்க நம்ம நாட்டுல சம்பாதிக்கிறது பார்த்தாது வெளிநாட்டுல போனா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிச்சு இங்க பங்களா அங்க பங்களா எல்லாமே கட்டி எல்லாத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க, பூட்டி போட்டுவாங்க. இந்த ஊர்ல ஒரு பங்களா, அந்த ஊர் ஒரு பங்களா எல்லாத்தையும் கட்டி பூட்டி போட்டுட்டு நாம இருக்கிறோமே. நாம இந்த ஜென்மம் எதுக்காக எடுத்தோம்? நாம பார்த்தோம், இந்த கண்மம் தொலைக்கிறதுக்காக தான் வந்தோம். இந்த ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாசான் அப்படின்னு பெருமான் அவங்க ஜென்மந்தோறும் செய்த அந்த கண்மம், இந்த கண்மத்தை தொலைப்பதற்காகத்தான் நமக்கு ஈசன் அவர்கள் இந்த பிறவியை கொடுத்தாங்க. இந்த பிறவியை கொடுத்து நமக்கு ஒரு 4 இதை நமக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க 4 அப்படின்னா, இந்த நாடு நமக்கு தனு, கரணம், புவனம், போகம் அப்படின்ற ஒரு 4 கொடுக்குறாங்க. என்ன தனு அப்படின்னா இந்த உடம்பு, இந்த வினையை தொலைச்சிட்டு வர்றதுக்காகத்தான் இந்த 4 நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது. தனு, கரணம், புவனம், போகம் என்ற ஒரு 4 கொடுக்கறதாக சைவ வேதாகம நூல்கள்ல எல்லாம் இந்த குறிப்பு இருக்கு. அப்ப தனு அப்படின்னா இந்த உடம்பு, இந்த உடம்பு அதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. ஜென்மந்தோறும் செய்த அந்த கர்மத்தை தொலைச்சிட்டு வா நீ. கரணம், கரணம்னா நம்மளுடைய இந்த கருவிகள், நம்மளுடைய அங்க குலங்கள். இந்த அங்க குலங்களை எல்லாம் கொடுத்து புவனம், புவனம் அப்படின்னா நம்ம வாழ்றதுக்கு ஒரு இடம். நாம இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு நாம நினைச்சு பிறந்தோமா அப்படின்னா இல்ல. நம்மளை இறைவன் ஒரு இடத்துல, இந்த ஊர்ல, இந்த இடத்துல நம்மளை பிறக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த பூமியில நமக்குரிய இடம். ஆனா நாம என்ன செய்யறோம்? பொருள் சம்பாதிக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாமோ, எந்த நாட்டுக்கெல்லாமோ போறோம். அது நம்மளுடைய புவனம் அல்ல. நம்முடைய புவனம் இறைவன் நம்மளை எந்த புவனத்துல படைக்க வச்சாங்களோ அதுதான் நம்முடைய புவனம். தனு, கரண, புவன, போகம். இந்த புவனத்துல உனக்கு என்ன போகம் கிடைக்குதோ அதை நீ அனுபவிச்சா போதும். அந்த புவனத்துல நமக்குரியான போகத்தை, நமக்கு என்னென்ன விளைவிக்கணுமோ அதெல்லாம் இறைவன் விளைவிச்சிருவாங்க. அந்த போகத்தை நம்ம அனுபவிச்சா போதும்னு தான் இந்த தனு, கரண, புவன போகத்தை இறைவன் நமக்கு கொடுத்து இந்த வினையை தீர்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ பாரதியார் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும்? என்னுடைய நாடு தமிழ்நாடு, என்னுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு! என்னுடைய தாயும் தந்தையும் வாழ்ந்து மகிழ்ந்தது இந்த நாடு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே. அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயோர வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இந்த நாடு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வாழ்ந்த நாடு. இதை விட்டுட்டு நான் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இறைவன் தந்த தனு, கரண, புவன போகத்தை தான் நம்ம அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு, அந்த புவனத்தை விட்டுட்டு நாம எங்கெங்கெல்லாமோ வெறி கொண்டு அலைகிறோம். அப்போ இறைவனே உனக்குரிய அந்த தனு, கரண, புவன போகத்தை ஒரு தீர்மானிச்சுதான் கொடுத்து நம்மளை அனுப்புறாங்க. அந்த தீர்மானத்துக்கு மீறி இறைவன் நம்மளை எந்த புவனத்துல படைச்சாங்களோ அந்த புவனத்தை விட்டுட்டு மீறி நாம எங்கெங்கயோ அந்த ஞான இச்சையே இல்லாத அந்த நாடுகளுக்கு நாம எல்லாம் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதுதான் வெறி கொண்டு பொருள் சம்பாதிக்கிறதுக்காக அலைகிறது. அப்போ இப்படி அலையும் பொழுது நாம அந்த இப்படி வெறி கொண்டு அலைவதுதான் நீ எரி நரகத்துக்கு விறகாக போக போற அப்படின்னு சொல்லி பெருமான் அவங்க இந்த நலுங்குலக ஆசையிலேயே நீ இருக்கும்போது அது என்னவாக ஆகுது அப்படின்னா, நீதான் எரி நரகத்துக்கு உன்னைத்தான் விறகா போடணும், அப்படித்தான் வந்துரும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெருமான் அவர்கள் இருள் மனத்தர் அப்படிங்கிற பாடல்ல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நலுங்குலக பொருள் நாடி வெறிமீ கொண்டு நாசமுற அவசரம் கொண்டதனை விட்டு
எழுபிறப்பும் விழுந்து விழுந்தழுந்தினாலும் எரிநரக விரகவன் என்று எம்பும் வேதம். இப்படி அலைகிறவன் தான் எரி நரகத்துக்கு விறகாத்தான் போறான். அதுக்குதான் பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல, இந்த ஒரு சின்ன திருவாக்கியம் தான், இதுல நீ இந்த உலக இச்சையிலேயே திரிஞ்சு நீ எங்க போகணுமோ அந்த பதவியை இழந்து, பரமபதத்துக்காக படைக்கப்பட்டவன் நீ, அதை இழந்து நீ இப்படி அழகை தேகம் எடுத்துக்கொள்வதற்கு, அதுலேயும் விரைவில் எடுத்துக்கொள்வதற்கு ஆசையா அப்படின்னு சொல்லி நமக்கு பெருமானவர்கள் நமக்கு தந்த அந்த புவன தனு கரண புவன போகத்தையே நாம் அனுபவிச்சு இப்படி எல்லாம் வெறி கொண்டு சம்பாதிக்க வேண்டியதுதான், ஆனா வெறி கொண்டு அது வேண்டியதில்லை அப்படின்னு நமக்கு அருள் செய்யறாங்க. அப்போ அந்த வீணுலக இச்சை அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது வீணுலக இச்சை. அந்த வீண் உலக இச்சைக்காக நீ அந்த விண் உலக ஆசைக்கு என்ன செய்யணுமோ அதை மறந்துடாத. வீணுலகி இச்சை கணுவும் விட்டு கொடுக்காது, ஊன வாசை வழி விட்டு கொடுத்தறியே. இந்த வீணுலக இச்சைக்கு அணுவும் இடம் கொடுக்காது, இந்த ஊன வாசை வழி செல்லாது. அந்த மெய்யான வழி, நாமெல்லாம் இந்த எரி நரகத்துக்கு விறகாக போகக்கூடாது. அந்த மெய்யான வழியை பற்றி பெருமான் அவர்கள் நமக்கு காட்டுகிற அந்த மெய்யான வழியை பற்றி இந்த நலுங்குலக இச்சையை விட்டு இறைவன் நமக்கு தந்த அந்த தனு கரண புவன போகத்தையே அனுபவித்து இந்த வீணுலக இச்சைக்கு அணுவும் இடம் கொடுக்காது, இந்த உணவு ஆசை வழி செல்லாது, அந்த விண்வெளி செல்வதற்கு, அந்த சொர்க்க பாதை செல்வதற்கு உண்டான மெய்யான வழியை பெருமான் அவர்கள் நமக்கு காட்டுகிறார்களே, அந்த மெய்யான வழிபாதையில் நாளும் நடந்து அந்த பரமபதத்தை நோக்கி பெருமான் அவர்கள் காட்டிய அந்த பாதையிலேயே நாளும் நடந்து செல்வோம் என்று கூறி பெருமான் அவர்களது திருப்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கணும் நிறை நீதி வாழ்செல்வ அருள் வஷிப்பை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு வாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க. 315வது வாக்கியம். செமப்பட அடிபடு கோடாலிப்பூர். 317 பர்ணகசாலை பந்தடி மேடை அன்னக கொழு அரண்மனை வாசல் எல்லாம் கட்டி ஒருவன் வாழ்ந்தாலும் அந்த இடங்கள் எல்லாவற்றையும் இவன் உருண்டு பிறழப் போகிறார். இவனுக்கு வேண்டியது 3.5 முளை இடம்தானே. இப்படி யாராவது நினைத்து பார்ப்பதுண்டா? அழிந்து போகிற ஊனவாழ்வை தினம் தினம் பெரிதாக்க பார்க்கிறாயே, அதே வெளிக்கொண்டு அழைக்கிறாயே. அப்படி ஆட்சி அழகுதயத்தை விரைவில் எடுத்துக்கொள்ள ஆசையா? அதை விட்டு தெய்வம் நம்மளை காப்பாத்திட்டாங்க, அழகை எடுக்காம. ஆனா எப்படி இருக்கணுங்கிறதையும் உத்தரவு பண்றாங்க. கோடியில ஒரு பங்கு கூட இதுக்கு பிரயாசம் இல்லை. இன்னைக்கு தெய்வம் ஒளிநாடா வாக்கியத்திலேயே அதான் எழுப்புறாங்க. கோடியில ஒரு பங்கு கூட இதுக்கு நீ பிரயாசப்பட தேவையில்லை. ஆனா நீ பொய்க்கல்விக்கு பாஸ் பண்ணி படிச்சு கால இருந்து ஒத்த காலம் இருந்து வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுற. ஆனா இந்த காரியத்துக்கு நீ 10ஓட 11 வச்சுக்கலாம். அந்த இல்லில மாசை உன்னை விரட்டிட்டு போகுது. அதுக்குதான் அந்த பாடலையும் படிச்சார் மாமா, வெளி நட்சத்திரம் மாமா. இன்னில மாய்கையாலும் இளஞ்சலின் மேற்கத்தாலும் நன்னிலை சேர ஒட்டா எடுத்து தள்ளும் அறிவாயாய் உன்னை நீயும் தன்மை உழைத்த மூலம் காப்பே அப்படின்னு பாடலை படிச்சாங்க. இங்க எல்லாம் ஆலயமா நிர்மாணிக்க போறீங்க, நல்ல விளையாட்டு. இது ஆலயங்கள்லாம் கட்டுறாங்களே விளையாட்டுக்கா, இல்ல பிற மதிக்கட்டுங்களா கட்டுறாங்க?
அப்படிலாம் கிடையாது. நிஜமா பாடுபட்டா பெறணுங்கிறது தெரியும். பாடு வந்து நிஜமா கிடையாது. அதுதான் அந்த பாடுபட்டு பாடு அப்ப பாடுபட்டு நிஜமா யாருக்கும் தெரியாம பாடுபட்டு பிரயோஜனம் இல்ல. நீ பாடுபட்டு நிஜமா கூர்ஜயம் இருந்தா உனக்கு அந்த கூழ் தெரியணும். அதை நினைச்சு பாடுபடுங்கிறாங்க. நீ ஆலை மாடி என்ன வைக்க போற, அவங்க தூக்கி இந்தான்னு கொடுக்குறாங்க. அதை நீ வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது திருப்பாட்டர்ல வட்டா காய்ச்சி சிறு சிறு துண்டா உருட்டி வாயில போடுறோம். அதை நீ வாங்கி கிடக்க முடிய வேண்டிய வேலைதான். அப்படி வச்சிருக்காங்க தெய்வம். உடல் பொருள் ஆகிய சத்தம் பண்ணி நம்ம பெற வேண்டிய ஞானத்தை எளிமையா நமக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க. அப்ப தீமையை போல தீமையும் நன்மையை போல நன்மையும் இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. தீமை யாரும் விரும்ப மாட்டாங்க, நன்மையை தான் விரும்புவாங்க. அப்ப அவங்க எல்லாம் இருந்தாங்க முந்தைய வந்த பாரவான்கள்லாம் அந்த எழுதியிருக்க வாசகத்தை பற்றி தான் லட்சக்கணக்கான மாளிகை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க இப்ப. ஆனா அவங்க இயற்கையிலோடு ஊழிட்டு போயிட்டாங்களா? இல்ல. எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு பாடி இருப்பாங்க. அப்ப இருந்திருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஒரு தலைப்பாவது வச்சு ஊடி இருப்பாங்க. ஆனா எவ்வளவு பேசி விளையாடி ஆடி பாடி இருந்திருப்பாங்க. அப்ப விட்டுட்டு இப்ப போய் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. அதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில வச்சு நான் தான் பேச தெரியும், மற்றவங்க பேச தெரியாது தெரியும். அத மான்மியத்துல கொடுக்குறாங்க, வசன பிரசங்கத்துல கொடுக்குறாங்க தெய்வம். நான் தான் பேசுவேன், யாரும் பேச தெரியாது, நான் பேசினாதான் உன் டேமெண்ட் இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத ஜீவ சிம்மாசன பருவம் 310ஆம் பக்கத்துல. உரிய தலையீரே எல்லாம் விளைவு பெரிய உலகீரே ஓயா மாறியனே உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது. இது அடுத்து விட்டது. அதாவது மகா நெடிய மகா கொடிய மகா பயங்கர மகா அவஸ்தையாகிய மகா வரம்பு காணுநாத பெருநாளானது. அவை எல்லா காலங்களும் வந்துள்ள எல்லா வேத காருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததும் ஆகிய தெய்வத்தை தவிர யாராலும் எடுத்து கூறி அம்மன்ட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. நம்ம அவங்க தரேங்கிறாங்க, பூர்வ பாக்குங்கிறாங்க, பார்த்தாதான் சொர்க்கம் கிடைக்கும், மூலமந்திர தனக்குள்ள அறிஞ்சாதான். அதுதான் நடக்கவே நடக்காது. தெய்வம் சர்வ மூலமந்திரத்துல சர்வத்தையும் வச்சு மூலமந்திரத்துல அடக்கிட்டாங்க. அதை ஒன்ன சொன்னாலே உனக்கு தவந்தாரேன்ட்டாங்க தெய்வம். அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் அவங்களை விட யாருமே எடுத்து சொல்ல வரமாட்டாங்கன்ட்டாங்க. எல்லா காருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் இனி என்னை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததும் ஆகிய அத்துயர் விரிந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆனால் அதில் மாட்டிக்கொள்வீராகி அக்கொடிய நாளினுக்குள் நுழையும் முன்னாலே முகப்பு தரிசனப்பட்ட மாத்திர உதறினாலேயே தரிசனதான் முகப்புல படுறதா நீங்கள் உலகத்தில் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாகிய இன்பம், ஆண்மை, மேன்மை, அதிகாரம், அந்தஸ்து, சுத்தம், வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு அதற்கு எதிரிடையாக அப்போது வந்து நிற்கும் திகில், கசப்பு, அதிர் இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல். அந்த முகப்பு தரிசனப்பட்ட மாத்திரத்திலேயே இவ்வளவு நடக்குது. அப்ப முழு தாண்டவும் எவன் கோரம் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்? அப்ப 70 பங்கு அவஸ்தையில ஒரு பங்கு தான் அப்படி காட்டுறாங்க நம்மளுக்கு. இப்படி இருக்கும், நீ அதை தப்பிச்சுக்க, நான் வந்திருக்கேன், உன் வீட்டுல போட்டுக்க, ஆடு மாடு பெய்து புடிச்சுக்கோன்னு எடுத்து கொடுக்க நான் வந்திருக்கேன்றாங்க. அப்ப இந்த அளவு அவஸ்தையில நீ போய் சிக்காத, என்னை புடிச்சுக்க, என் இறக்கத்தை வச்சுக்க, நான் உன்னை காப்பாற்றுவேன். அனல் நாவு சுழண்டு குமுறலுடனே உரிமை உரைகளினாலே சகிக்கொணா வாதனை மிஞ்சி வீரிட்டு அலறி ஓடல் திருகி சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல் உதவியற்று தவித்தல். அந்த நேரம் எதுவுமே நம்மளுக்கு உதவி இல்லை. தெய்வம் நம்மள்தான். நாம் இருபேருமாக வேத பதிப்பு சென்று சாந்தியும் சலாமத்தை அடைவதற்கு தெய்வமும் நம்மளும் போனாதான் நம்மளை காப்பாற்றுவாங்க தெய்வம். இங்க அத்தனை பேரும் உற்றார் உறவினரும் கூட இருக்கலாம். ஆனா
நம்ம அடக்கா போயில எந்த அளவுக்கு அவங்க தவத்தை வாங்கி வச்சிருக்கோமோ, அந்த அடக்கத்துல அவங்க அன்பு இறக்கத்தை வாங்கிருக்கோமோ, அதுலதான் நம்ம தெய்வமும் நம்மளும் போய் சேர்ற மாதிரி தெய்வம் குறிப்பிடுறாங்க. இன்னும் இதே போல மகா கொடுமை நிறைவந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே, மேலும் உண்மை போஷித்து இது காலகட்டமாக வந்து மகா வடிந்து தங்கிய சத்துவங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று சீறி வீழ்ந்து உன்கெதியாகவே அதோ கெதியில் ஆளாகி கிடக்குமே அப்பா பிறவியே. இப்படிக்கு ஒரு பெருநாள், இது சத்தியம். தெய்வம் சத்தியம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா தெய்வம் சத்தியம் சொல்றாங்க, இப்பெல்லாம் வரும் தப்பிச்சுக்க அப்படின்னு நம்மளுக்கு ஜாக்கிரதை உத்தரவு பண்றாங்க. இப்படிக்கு ஒரு பெருநாள், இது சத்தியம். அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகின்றீர்கள்? அதை பற்றி நல்ல ஒரு ஸ்திரமான யோசனை இன்றே இப்பவே செய்து அத்துயரை விட்டு விடுதலை பெறுவதற்கு முடிவு கட்ட இந்த உலகீர் அவர்களுக்கு உங்கள் சந்ததி பாரம்பரியம் என்னை ஒரு விஷய மந்திராலோசனை தலைவராக இந்நாள் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கேட்கிறாங்க நம்மளை பார்த்து தெய்வம். மந்திராலோசனை தலைவரா வந்திருக்கேன், அதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அப்ப எதுக்குமே தெய்வம் விட்டு கொடுக்காம தரிச்சு நின்று சிரமமாக நம்மளை காப்பாத்திருக்காங்க தெய்வம். எல்லாரும் முத்துல நின்று போயிட்டாங்க, தெய்வம் மட்டும்தான் வாடாவது தவம் பெற்று நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்து தெய்வமே டைமட்டை காட்சி கொடுக்குறாங்கன்னு வேண்டவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க தவம் திமிர்ந்து இருக்கிறதுனால எல்லாரும் வந்த கத்தர்கள்லாம் அந்த வேதம் முடிச்சதான் வேதனாகும் போன விட அவங்க செயல் இல்லை. தெய்வம் மட்டும்தான் வான்மதி விராட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க செயல் நடக்குது. அதனால நீ மாறி போயிடாத, என்னை நம்புன்றாங்க. நம்பிக்கையில உழைக்கிறேன் நம்புங்கிறாங்க. ஊழி தீர்ப்பு தண்ணியில அக்கா எடுத்து விட்டாங்க. வளைந்து கொடுக்காது பஞ்சமா மகனுக்கு பயந்து தளராது அந்த துரோகிகக்கு அஞ்சி நின்று போராது முரண்டாட்ட உங்களுக்கு அரண்டு இணங்காது அடுத்து சரி வந்தகரை எடுத்து கூலி வாய்ந்து எது வந்தாலும் தூக்கி தெய்வம் நிர்மல் பண்ணிட்டு தான் மெய்ய வளர்த்துருக்காங்க. அப்ப கதவை தாள் போட்டு ராஜங்க அசுகிரத்துல வெயிட்டால் போட்டு தீ வச்சாங்க. அந்த கொடுமையில இருந்து எப்படி தெய்வம் தப்பிச்சுக்காங்க? பாணிகளா தெரிஞ்சதுனால வெளியே குடிச்சு வெளியே வந்து அவங்க திருப்பாதத்துல அந்த முள்ளெல்லாம் குத்துற மாதிரி பாடுபட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி முறையாட்ட அவங்க அறந்து இடங்கல மறுபடியும் வந்து இந்த மெய்ய அவ்வளவு பாடுபட்டு அப்ப இந்த ஏற்கரையில பட்னியா இருந்து ராவெல்லாம் பட்னியா கிடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவங்க எதுக்குமே அந்த வளைஞ்சும் கொடுக்கல, பயந்தும் தளரல, முன்னாடி வந்து அரண்டு இணங்கல. அடுத்து சதி பண்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து குழியில சாச்சிட்டு தான் வந்திருக்காங்க தெய்வம். அப்படி வந்து பாடுபட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அது தெரியாம வயிற்று தெரியாம அவங்கள வந்து எதுல வந்து பாக்குறோமோ அப்பதான் புரியுது. அது அந்த பொய் பொருள்ல அக்கா எடுத்து கொடுத்தாங்களே பொருள், அந்த இளைஞரோட பொருள்லயே நம்ம மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் பொய்ப்பொருளே இருக்கிறதுனால அந்த மெயினோட இது தெரியாம போயிருது. அதுல ஊன்றி கவனிச்சு அந்த கவன ரச காரணத்துல போய் நம்ம கவனிச்சோம்னாதான் அது தெரியும். இல்லாட்டி நீ அப்படி பார்க்கலைன்னா இதுல தெரியாது. அதுக்குதான் தெய்வம் இருள் மனத்தை அந்த மனசுல வச்சு நீ அறிவின் வழி போனாதான் உனக்கு சாரா தெரியும், அது மனதின் வழி போனா தெரியாதுங்கிறதுதான் இருள் மனத்தங்கிற ஒரு பாடலே கொடுத்துருக்காங்க. பல சமயங்கள்ல இருக்கு தனித்திரு பாடல் பக்கம் 378. எத்தனை சூரியதான் உனக்கு எதிரில நின்றாலும் உன் மனசுல இருள் இருந்தா தெரியாது, இருள் இல்லாட்டி பசார தெரியும். இருளில் வழி தெரியாத இடம் வருவோம்
அதுல கொடுக்குறாங்க குறுங்குறாங்கல்ல. இதுல இருள் மனத்தர்னா 7 கோடி சூரியதானடி நின்றாலும் இருளன்றி குருடருக்கு துலக்கமுண்டோ முழுவேத தவவாய்மை மொழிவன் வாக்கு மூண்டவிருள் மனத்தினக்கு விளக்கமாமோ நலுங்குலக பொருள் நாடி வெறி கொண்டு நாகமுற அவசரம் கொண்டவனை மீட்டு கெடுபிறப்பும் விழுந்து விழுந்தழுந்தினாலும் எரிநரக விரகவ வந்தியமோ வேணோ என்று கூறி இருள்வழி போகாம அருள்வழியில் நம்ம வந்து தெய்வத்தினுடைய ஆசையை பெறுவோம் என்று கூறி செம்பொருள் செவ்வான செல்வத்தை நம் தலையில் ஏற்றி வைத்திருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவரை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் முழங்கும் முத்தி பேர் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இப்போ நம்மையா மெய்யாகவே சதிரங்கோடி கால மக்களத்திலும் உள்ள செல்வம் மூலம் வந்து நிறுவிய மகான் சாலை ஆண்டவர்களே தீபாவளி. இன்னைக்கு வந்து மாபாதங்கள் 7 இந்த தலைப்புல பேச வேண்டிய தெய்வத்திட்ட அனுமதி வாங்கி சிறப்பாகாச கண்ணில ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை தேச வந்த சன்மாகரின் நாதான் ஜீவாதம் யான் மறவே பஞ்ச புலன் சதிக்கும் மறுடி செய்யும் வாதனைக்கும் அஞ்சுதனது நெஞ்சம் மதரிகளை தந்தருளும். இன்னைக்கு வந்து அக்கா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்ல பேசுறப்போ பாரதியார் பத்தி அருமையா வெளிநாட்டுக்குள்ள வெறித்தனமா போய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்து நம்ம நாட்டிலேயே இருந்து வாழணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கரணம் தனம் புவனம் போகம் அப்படின்ற 4 விஷயத்த பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்த வந்து கொண்டு வராங்க அக்கா. ஒரு வார்த்தைகளும் அந்த நம்ம கேள்விப்படாம ரொம்ப ஓமையா அது மாதிரி வார்த்தைகளை கொண்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தம்புது விஷயத்த அக்கா எங்க தேடி எடுக்கிறான்னு தெரியல, அருமையான விஷயத்த ஷேர் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சரந்தை அக்கா அருமையான பாடல்லாம் பாடினாங்க. பாடுபட்டு தேடி எதமான அறியாத அந்த பாடல் பொறுமுறாதே அந்த நிறைய பாடல்கள் ரொம்ப அருமையா அந்த எப்படி பிரளயம் வரும், எப்படி கொடூரம் வரும், எப்படி தெய்வம் நம்மளை ஆட்கொள்ளுவாங்க, தெய்வத்தை பிடிச்சிக்க நமக்கு எச்சமா பிடிச்சாதான் இல்ல எல்லாத்தையும் சிக்கி நம்ம இதுவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அருமையா சொல்லியிருந்தாங்க. இப்போ மாபாதங்கள் 7. இப்போ தெய்வம் வந்து பஞ்சமாபாதங்களை பத்தி சொல்றாங்க. அது திருவிஞ்ஞான குரல் 47வது வாக்கியத்துல வஞ்ச நடைமரத்தில் வளர் விலை கொம்பிலேறி சஞ்சல மனக்குரங்கு தாவியே அடைய நீங்கள் பஞ்ச பாதகங்கள் செய்து பாம்பின் வாய் தீரை போல் ஆகிவிடக் கூடாது. ஒரு குரங்கு மாதிரி நம்ம மனம் எப்படி அலையுது, அலைஞ்சு எல்லா பஞ்சமா பாதகத்தையும் பண்ணுது. இந்த மனம் தான் பண்ணுது. அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து கண்ணு மூக்கு காது வாய் சொல்லிட்டு இந்த 5 நோய்பொறியும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மனசுக்கு இந்த மனம் அலைஞ்சு நம்ம எங்கே துணை கொடுதுன்னா எமங்கிட்ட சிக்க வைக்குது. அதே மாதிரி இந்த பாம்பின் வாய் தவிர போல் ஆகிவிடக்கூடாது. எப்படி பாம்புல வந்து தவற சிக்குதோ அது மாதிரி நம்ம வந்து யமன் கிட்ட போய் சிக்கி தீரழிய கூடாது அப்படின்றத எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து தில்லை அமுதத்துல நாட்டிற்கு விரோதமான ராஜ துரோகிகளுக்கு தரும் தண்டனையாவது மிகவும் எவ்வளவு உயர்ந்த பட்சம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கப்படும் அல்லவா. அது போன்றே மெய்ஞான ராஜாங்கத்தில் பஞ்சமாபாதகங்களை செய்பவனுக்கு விதிக்கப்படும் தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். அப்பேற்பட்டவனுக்கு ஞானம் ஒட்டவே ஒட்டாது, எட்டவும் எட்டாது. அதனால்தான் சத்திய உத்தம பாதையில் செல்வேன் என்று சத்தியம் வாங்கிய பிறகு அவனுக்கு உபதேசம் கொடுப்பது. இதெல்லாம் வந்து இந்த ராஜ துரோகி நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ராஜ துரோகம் பண்ணி தேவையில்லாம பஞ்சமா பாதகங்களை
பண்ணி போறாங்கல்ல, அதுக்காக தான் தெய்வம் வந்து உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது, அரசியலுக்கு போகக்கூடாது, ராஜ துரோகிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, ராஜ துரோகியா இருக்கக்கூடாது அப்படின்னு. அதான் மெய்ஞான ராஜாங்கத்தில் பஞ்சமா பாதகங்களை செய்பவனுக்கு விதிக்கப்படும் தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். ரொம்ப கொடுமையான தண்டனை விதிப்பாங்க. ராஜ துரோகி நேரத்தில் நாடு கடத்துறது, மரண தண்டனை விதிக்கிறது, அந்த மாதிரி மிக கொடுமையான தண்டனை எல்லாம் விதிப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெய்வம் வந்து வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து வானமுதத்துல வந்து 168வது வாக்கியத்துல ஈடு இணையில்லா பாவம் தாய் பாதகம் சினிமா பஞ்சமா பாதகங்கள் என்று இருந்தது கலிக்கடையில் புகையோடு 6 பாவங்கள் ஆச்சு. ஆனால் களி முதிர்வேறிய காலத்தில் ஒரு பெரும் பாவம் உண்டாயிருக்கிறது. அந்த பாவத்திற்கு ஈடு இணை இல்லை. அது பாவங்களை எல்லாம் உண்டாக்குகிற பாவம். அப்படிப்பட்ட பாவம் இது சினிமாதான். சினிமா பாவங்களை எல்லாம் உண்டாக்குகிற பாவம். எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை இதுவே. வாழ்ந்துடும் திருவாக்கியத்து 128 சொல்றாங்க. பஞ்சமா பாவம் 5 இருக்கு. அதோட சேர்த்து கறிக்கடையில போய் 6வது பாவமா புகையை வந்து சேர்க்கிறாங்க. இது களி முதிர்வேறிய காலன்றதுனால அது பெரும் பாவம் இது உண்டாயிருக்கு அப்படின்னு. அந்த பாவத்துக்கு ஈடு இணையில்லாத பாவம் எல்லாம் உண்டாக்குற இன்னும் அதை விட பெரிய பாவம் ஒண்ணு இருக்குன்னு கேக்குறாங்க. அது என்னன்னா சினிமா. சினிமா தான் இன்னைக்கு வந்து எல்லாரையுமே கெடுக்குது. எல்லா பாவத்தையோட பெரிய பாவம் வந்து சினிமா. இதுதான் வந்து தாய் பாதகம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மூலமே தாய் இதுதான். ஏன்னா சினிமால காட்டப்படும் காட்சிகள் வந்து நம்மளுக்கு கண்ணு வழியா காது வழியா போய் உள்ள போய் பதிஞ்சது. இப்போ வாய் வழியா போற உணவுலாம் வெளியாயிடுது, வழியா வெளியாயிடும். ஆனா கண் வழியாவும் காது வழியாவும் போறது வெளியாகிறது இல்லை. இப்ப மெய்வெளிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பார்ப்பேன். அதனாலதான் இந்த டாபிக்கே எடுத்தாங்க. நிறைய சினிமா பார்ப்பேன். அது எப்படி நம்மளுக்கு எடுக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியும். மெய்வெளிக்கு வந்த உடனே சினிமா விட்டுட்டேன், டிவி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சினிமா ஒரு சைட்டான் மாயை, அதுக்கப்புறம் டிவி ஒரு மாயை, அப்புறம் செல்போன் ஒரு மாயை. செல்போன் வந்து எப்படியா கையாளணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து நம்ம சாலைக்கர கற்பகமணி அண்ணா போடுவாங்க யூடியூப்ல பதிவு. அதாவது ஒரு மொபைல் எடுத்துட்டா அது மெய்வெளி சார்ந்த நம்ம இது மட்டும்தான் பார்க்கணும். அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் யூடியூபா இருந்தாலும் சோசியல் மீடியால எதை எடுத்தாலும் அது மெய்வெளி சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பார்க்கணும். மற்ற எதுவும் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களை மாயில சிக்கிடுங்க. நீங்க எங்க உங்க பாதையே வேற பாதையா போயிடும் அப்படின்னு அந்த அண்ணா வலியுறுத்துவாங்க அவங்க வாக்கியத்தெல்லாம். அதை படிச்சு மெய்வெளிக்கு வந்த புதுசுலயே வந்து மொபைல் எப்படி கையாளுறது தெரிஞ்சுக்கிட்டு மெய்வெளி மட்டும் அந்த குரூப் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வான்மதி போராட 189வது வாக்கியத்துல நாம் வசிக்கும் பூமி தோன்றிய காலத்திலிருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் வரை பஞ்சமா பாதகம் மட்டும்தான் இருந்தது. இந்த கலிக்கடையில் 6வது பாதகமாகிய புகை குடித்தல் வந்துள்ளது. அதை நம் சபையில் சேர்ந்த மக்களிடம் இல்லாமல் ஆக்கினோம். 7வது பாதகம் ஒன்று இப்போ உண்டாகி ஆண் பெண் பெரியோர் சிறியோர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் ஒழுக்கமுடையவர் ஒழுக்கம் இல்லாதவர் ஆஸ்திகர் நாஸ்திகர் எல்லோரிடமும் ஏகமாக பரவி படர்ந்து விட்டது. கொலை களவு கல் பாமம் பொய் முதலிய பஞ்சமா பாதகங்களில் பெற்றெடுக்கும் தாய் பாதகமே அதுதான் சினிமா. உருவத்தின் நிஜ மனிதனாக இருந்து கொண்டு வேலை போய் பார்த்து ரசிக்கிறானே என்னை கேவலம் அது கலை வளர்ச்சி என்று சொல்லுகிறார். நான் சொல்வது எல்லோர் காலையும் கேட்கிறதா? சினிமாவிற்கு போகும் கொடிய பாதக பார்ப்போம். நம்மை தேவகுல மக்களுடன் மறைவே இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை. இந்த வான்மதி குரல்ல சொல்றாங்க இந்த 189வது வாக்கியம். எப்படி ஏழை பணக்காரன் எல்லாரையுமே வந்து கெடுக்குது. வெறித்தனமா இந்த சினிமா பார்த்து எவ்வளவு பேர் சாகுறாங்க. ரசிகர் மன்னங்களை வச்சுட்டு ரசிகர் சொல்லிட்டு சாகுறாங்க. அதுக்கப்புறம் சினிமா பார்த்து எத்தனையோ கொலைகள் காமம் கடத்தல் நிறைய வெறித்தனமான இது எவ்வளவு நடக்குது சினிமா வச்சு. ஆனா வந்து இந்த சினிமா வந்து 7வது பாதகமா வச்சு தெய்வம் வந்து இதை பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா இது உங்களை ரொம்ப கீடுதான் வரும், உங்களை நரகத்தை விட்டோம் அப்படின்ட்டு வந்து இதுல சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு வாக்கியத்துல வந்து சினிமாவிற்கு போய்விட்டு வந்த ஒரு அனந்த சபையில் ஆண்டவர்களிடம் தெய்வமே ஈரோட்டில் அகத்தியர்னு ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன், அகத்தியரை பற்றி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க என்று கூறினார். இதை பேச்சவியுற்ற ஆண்டவர்கள் சபையை நோக்கி அடே இவன் நல்ல நரகனை தின்று விட்டு வந்ததாக சொல்கிறான்டா என்று கூறினார். அப்போ தெய்வம் இருக்கிற காலத்துக்கு சொல்லியிருக்காங்க அகத்தியர்னு பாக்குற, அதாவது சாதாரண படத்தை பார்க்கறத விட சாமி படத்தை போய் பார்க்கறது ரொம்ப அதோட கேடானது.
இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு திருவிளையாடல் ஒரு படம் வந்தது, ஒரு அதில் சிவபெருமான நடிப்பார். இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமான் யார் ஞாபகம் வரும்? சிவாஜி தான் ஞாபகம் வருவாங்க. நம்மளுக்கு இறைவனோட இது வராது. அப்போ சாமி படம் பார்க்கறதுனால நம்மளுக்கு எவ்வளவு கேடுன்றது தெய்வம் சொல்றாங்க. அதாவது நீங்க சாதாரண பார்த்தாலும் கேடுதான், ஆனா சாமி படம் பார்த்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய கேடு. அதுல காமிக்கக்கூடிய பொய்யான காட்சிகள் போய் நமக்குள்ள பதிஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாக்கியத்துல வந்து உயிரை கெடுக்கும் கண்குடி சினிமா. இந்த உலகத்தில் எவ்வளவு அந்தஸ்து உடையவனா இருந்தாலும் நிழலுக்கு அடிமைதானே. சினிமா என்றால் உயிர் தாவாக பாய்கிறான். நிழல் மீது பாய்ந்தால் ஏதாவது பயன் உண்டா? மேற்கொண்டு மகா நஷ்டம்தான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பொறியை நிழலுக்கு செலவழிக்கிறான். இவன் உணர்ச்சிகள் எல்லாம் பொய்யாக போய்விட்டது என்று தெரிகிறது அல்லவா? ஆனால் நரகம் மட்டும் அசலாக வந்து விடுகிறது. புகைக்குடி கல்குடி என்று இருப்பது போல சினிமா கண்குடியாகும். முன் சொன்னதோ உடலை கெடுக்கும், இதுவோ உயிரை கெடுக்கும். இந்த உலகத்தில் சினிமா இல்லாத எல்லை நம் சாலை ஒன்றுதான் அப்படின்னு ஆனந்தர் நாட்குறிப்புல இந்த வாக்கியம் இருக்கு. அதாவது புகைக்குடி கல்குடி எப்படி உடம்பு கெடுக்குதோ, அதாவது உடம்பு கெடுக்கும், ஆனா சினிமா வந்து நம்ம உயிரையே கெடுக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சென்டிமெண்டா ஒரு காட்சி, சகோதர காட்சியோ இல்ல அம்மா அப்பா காட்சியோ பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கணும், ஒரு வெறித்தனம் வரும். நாட்டுப்பற்ற பத்தி நாட்டுப்பற்ற மாதிரி ஒரு தீவிரவாதத்தை பாக்குறப்ப அந்த மாதிரி நம்மளும் தீவிரமா போராடும் அப்படிங்கிற அந்த வெறி நமக்குள்ள வரும். நம்ம ஏதோ ஒண்ணு பாக்குறோம், இப்போ ஒரு காதல் சினிமா பாக்குறோம் அப்படின்னா அந்த காதல் வயப்பட்டு நிறைய தவறுகளை பார்க்கும். அது வந்து நமக்குள்ள போய் தாங்க பதிஞ்சிருக்கு சினிமா. அதனாலதான் தெய்வம் வந்து அது கூடாது அப்படின்னா யமபடி கூட இது திருவாக்கியம் 322 கொலை களவு கல் காமும் பொய் என்னும் பஞ்சமபாதம் செய்வர்களில் பொய் குடிப்பவர்களையும் சினிமாவுக்கு போகிறவர்கள் இந்த சபையில் சேர்க்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுல கொலை களவு கல் காமம் பொய் இந்த பஞ்சமபாதம் செய்யறவங்க, அப்புறம் புகைப்பிடிக்கிறவங்க, சினிமா போறவங்களுக்கு ஞானமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. புலால் வருபவர்களுக்கும் சினிமா பாக்குறவங்களுக்கு வந்து ஞானமே கிடைக்காது, அது ஒரு சாபத்தீடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தரணை இல்லாத ஒருத்தரை சேர்ப்பதில் வந்து அரிய பெரிய மனுக்கோல பெருந்தவர் பொருளாக வித்தியா தத்துவத்தை நபுசுகளாக மாற்றும் பஞ்சமா பாதகம். அரிய பெரிய மனுக்கோல ஆதிக்க தலைவரின் மீது வேணும் என்று வலிந்து அங்கே கடனாக வாங்கி தாமே சுமையேற்றி கொண்டு விட்ட அமானிதம் என்னும் பெருந்தவ பொருளான வித்தியா தத்துவமாகிய ஏழும் வாங்கி கொண்டு வந்த இங்கே இவனது செயல் தீரின்றி பஞ்சமா பாதக விரி வளர் வித்தாக முளைப்பெற செய்வித்து வெளிச்சமாக மாற்றிக்கொண்டு விட்டதினாலே மாயை என்றிருந்து இவனை சாய்ப்பதற்கென்றே நபுசுகளாகிய அவைகள் ஏழி. மூலப்பண்டார போறோம் மானியத்திலிருந்து இது சொன்னது. அடுத்தது வந்து ஆதிமி உதய பொருளவே வந்தோம். தரணியில் இல்லாத அறிவச்சேர்ப்பதி அரசியல் வினாடல் சினிமா நாடகங்கள் அவையவையும் விரும்பா ஐமணிப்பதி. எந்த காலத்திலும் வந்த எவ்வரசாட்சி ஆளுகையின் அரசியலும் தலையிடாத வைராக்கியத்துடன் வீண் ஆடல் பாடல் சினிமா நாடகங்களிலும் வேடிக்கை வினோத கரி விளையாட்டுகளிலும் பிரயோசனமற்ற வீண் ஆடம்பர கூத்தாட்டங்களிலும் எக்காலத்தும் பொழுதுபோக்காத நெறியுடனும் நின்று ஐம்பொறிகளுக்கும் ஆதாரமானவர்களும் தன் ஆத்மாவுக்குரியவர்களுமான 5 மகா மந்திரங்களில் மணிவழி பிரகாசம் கண்ட அனந்தர்கள் நிலவும் அருட்பெரும் புதிய சாலையில் வஞ்சகம் பொய் சூது சீட்டாடல் எங்கள் தீரு வல்லல் தீரான் சாலையரில் எங்கும் இல்லையே. பேரிந்த கடலிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்த முத்தி நித்திய பொருளை அளவில்லாமல் மாறாது வாரி எங்களுக்கு அளந்து கொண்டிருக்கும் எங்கள் குருபிரானவருடைய சாலையில் வஞ்சகம் செய்தல், வயிற்று காட்டினுக்காக பிறரிடம் பொய் பேசி மோசம் செய்தல், பிறருக்கு வியாகுலம் கஷ்டம் உண்டாக்குதல் அல்லது பற்காட்சி கெஞ்சுதல் என்னும் சீட்டாடுதல் சூதாடுதல் முதலியவற்ற சிறு செயல்களில் எவர் ஒருவரிடம் எக்காலத்தும் ஈடுபடுகிறது இல்லையே அப்படின்னு வந்து தெய்வம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. யாரு வந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவாங்களாம், நீங்க வந்து பிள்ளைய போட்டு போய் நீ புகைப்பொடி மதுப்பொடியும் சொல்லிப்பாரு, நீ எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து பாரு செய்ய மாட்டாங்க.
என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்க அதுல இருந்து மாற மாட்டாங்கன்னு தெய்வம் சொல்லுவாங்க. சினிமா, நாடகம், வேடிக்கை, வினோத, கரு விளையாட்டு, இந்த பிரயோசனமற்ற இந்த கூத்தாட்டங்கள்லாம் வந்து பொழுது போக்க கூடாது. பொழுது வந்து ரொம்ப காலத்தை வீணாக்க கூடாது. நம்ம ஆத்மாக்குரிய அந்த 5 மகா மந்திரங்கள், முதல் மந்திரம் மகா மந்திரம், மூல மந்திரம், மகா சங்கல்ப மந்திரம், பாவ விமோசன திருமந்திரம் சொல்றாங்க 5 மந்திரம். அந்த மந்திரத்துல நீங்க வந்து எப்போ குறியா இருங்க. இது மாதிரி வீண் விளையாடெல்லாம் போகாதீங்க, வஞ்சகம் செய்யாதீங்க. வயிற்று பாட்டுக்காக பிறட போய் பேசுறது, ஏமாத்துறது, வியாபாரம் கஷ்டம் உண்டாக்குறது, பக்காட்டி எல்லாரும் கெஞ்சுறது, சீட்டாடுறது, இது மாதிரி வந்து எதிரையும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தெய்வம் இந்த வாக்கியத்துல வந்து இந்த பாடல்கள் இதுல ஆதிவி உதவி புத்தகம் அந்த தரணிகளாக ஒரு செய்வதில் வலியுறுத்துறாங்க. இன்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை வடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்த அப்படின்னுள்ளார். தாதிகளின் கட்டாய் தெய்வமே தமிழர் ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை தெய்வமே ஆண்டவனே தீக்குணம் தீர்த்து நற்குணம் பதிக்கும் திருப்பதியும் வேளாண் பாலனை பழி செஞ்சு வைக்கும் தெய்வமும் வெற்றித்தரும் பயமகற்றும் வேதம் ஒளி தெய்வமும் தீமார்க்கநாத எங்கள் திருக்கையிலை தெய்வமும் ஆகிய அழுக்கே மகதி என்னும் மூக்கு வெளியே மூச்சு ஓடாத வல்லபமுடைய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமாள் அவர்களை போற்றி திருவடி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து வணங்கி போற்றி அவைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்றேமா. நம் அனைவருக்கும் நமஸ்காரமா. இன்னைக்கு நம்ம தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய பெருமாள் அவங்களுடைய அந்த சிறப்புகளை அவங்களுடைய திருவடி அறிவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், கடைசியில் நம்முடைய இறுதி நேரத்தில் நம்ம அடையக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத பத்திலாம் அக்கா வந்து ஒரு தெய்வம் நமக்கு அருளிய திருவாங்கியின் மூலமாக எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து தெய்வம் வந்து அந்த அதாவது நம்ம எவ்வளவுதான் நம்ம பணம் சம்பாதிச்சு இந்த உலக வாழ்விலே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கடைசியில் நம்ம அடைய போற இடம் எங்க, அது நமக்கு எவ்வளவுதான் வேணும், நம்ம அதுக்கு அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அந்த உலக இச்சையிலேயே போய் அலைஞ்சோம்னா நம்ம அதனால என்ன கிடைக்கும், அது நமக்கு அந்த அழகு இச்சை நினைச்சு நரகத்துலதான் போகணும். அப்போ நம்ம வந்து அந்த பொய்வழியை தேடி போகாம மெய்வழியை தேடிதான் செய்யணும். அப்போ அந்த மெய்வழி பொய்வழி அப்படிங்கிறது நம்ம தெய்வம் நமக்கு நேரத்துல இறக்கி அறிவிக்கிறத பண்ணிருமா. அப்போ நம்ம தெய்வம் அவங்க அருளிய அந்த மெய்வழியில நாம என்ன நமக்கு ஏற்படக்கூடிய நம்மளுடைய அந்த உண்மைதான் நம்ம பொய்வழியே நம்பி போனா நமக்கு என்ன விஷயங்கள்லாம் விளையும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெய்வம் வந்து இப்ப நம்ம பொய்வழியில வந்து நம்ம வாய் வழியால பேசிக்கிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள அந்த சமரசம் இருக்குதா இல்ல, அப்ப நம்ம வேண்டியதான் பேசிடுவோம். ஆனா மெய்வழியில நம்ம தெய்வம் நம்ம எல்லோரையும் அந்த 69 ஜாதிகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே குலமாக ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்பது அந்த உயிர் பிரத்யட்சமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ உலகம் வந்து பல கோடி, ஆனா உயிர் பொருள் ஒன்றே அப்படிங்கிறத ஒருவருக்கொருவர் அவங்களுடைய அவன் வேறு நான் வேறு என்று இல்லாமல் உலகம் முழுவதையும் ஒரே குலமாக ஆக்கி வச்சிருக்கிறது நம்ம மெய்வழி தெய்வம் தான். அப்போ அங்கதான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்பது பிரத்யட்சமாக நடக்குது. முஸ்லிம்கள் கூட அங்க வந்து பூணூலை போட்டுக்குவாங்க. எல்லாம் நம்ம சைவர்கள் எல்லாருமே கலப்பு திரு நடத்துறதும் அங்கதான் நம்ம குளத்து நம்ம மெய்வழி குளத்துல நடைபெறுது. இறைவில வந்து நாரதராக வேலை போட்டவனும் அரிசிதரா வேலை போட்டவனும் பகல் ஆனது அதே மாதிரி நாரதராக அரிசிதராகக்கூடிய அந்த உண்மை செயல், அந்த செயல் ரூபம் வந்து செயல்ல நடைபெறுகிறது. எங்க நடக்குதுன்னா நம்ம மெய்வழியில தான் நடக்குது. அப்போ நம்ம தெய்வத்து மேல அந்த சக்தி ஒட்டுதலோட இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தெய்வம் நமக்கு நம்மளை ஆக்கி வைக்கிறாங்க. அப்போ அப்புறம் நம்ம வெளியில வந்து அந்த பொய்க்கல்வியை படிச்சோட தான் நமக்கு பட்டம் கிடைக்கும். ஆனா நம்ம மெய்வழியில சேர்ந்த உடனேயே நெற்கொள்கெல்லாம் இருக்கிறோம் மீட்பு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் சேர்ந்த உடனே நமக்கு சிறந்தீர் பட்டத்தை நம்ம தலையில ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பட்டத்தை வந்து நம்ம தெய்வம் நமக்கு அதுல நம்ம தெய்வத்தை நினைத்த மாத்திரமே நமக்கு அந்த உயரிய பட்டம் கிடைக்குது. நம்ம எல்லாரையும் அந்த சிறஞ்சி அந்த சாயுத்திர பதவியை நமக்கு அழிக்கக்கூடிய பட்டத்தை நம்ம தெய்வம் அவங்க நம்ம மீன்ல சேர்ந்த உடனே நம்மளுக்கு அழித்து நம்மளுக்கு அந்த மேலாம்பரமான வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அப்போ வெளியில உள்ளவங்க அதாவது நம்ம பொய்வழியில் இருக்கும்போது நம்ம காதில் தான் கேட்கப்படாத தெரியாதா இருந்தது. அதாவது கேள்வியில் தோற்கப்பட தெரிகிறது நம்மளுக்கு இருப்பினும் இல்லாத போலதான் இருக்கும். ஆனா நம்ம மெய்வழி குல மக்களுக்கு வந்து நம்ம தெய்வம் நம்மளுக்கெல்லாம் அந்த தெரி துளையை வந்து அந்த
இன்னிசை ராகம் பாடி இன்பமே அதுதான் இன்பம்னு இருக்க அந்த செவியெல்லாம் மாற்றி நமக்கு வந்து அந்த செவி நமக்கு அவங்களுடைய திருவாய் ஆழவாய் அமுதுல இருக்க அந்த செவி உணவை கொடுத்து கொடுத்து நம்ம ஜீவனுக்கு உணவு இருந்தக்கூடிய அந்த செவி நம்மளுக்கு வந்து அந்த செவி வந்து வாயாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம செவியில வந்து நம்ம தெய்வத்தினுடைய அந்த நிறை செவிக்கின்ற உணவு எது அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் அந்த உணவை உண்டு நம்மள அந்த இனிய காதுடைய அந்த காதிருப்பவர் கேட்கப்படும் கேட்க கடவான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் அந்த செவியில நம்ம கொஞ்சம் அந்த ஜீவனுக்கு உணவு அந்த வாயாக நம்ம தெய்வம் அவங்களுடைய அருளமத்தனால நமக்கு மாற்றி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வீண் ஆடல் பாடல் சினிமாவா நடந்து வீண் பகற்சியை நம்ம மெய்வெளியில அழைச்சிட்டு இருக்கோம். அது நம்ம மெய்வெளி தெய்வம் நமக்கு பூலோக கைலாவயமாகிய சொத்த வழியாகிய தரணில் இல்லாத ஒரு தனி செயற்படி அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு முறை நம்ம பண்ணி அங்க நம்மளுக்கு மெய்வெளிக்குள்ள மக்களை அனைவரையும் ஒரே குளமாக்கி அங்கு மண்ணாலான ஆலயங்களை அமைத்து அங்க இரவிலுடைய பகலை விட இரவில வந்து திருவிழா கோலம் போட்டது போல மக்கள் அந்த பெரிய வணக்கத்தை எடுத்து வைத்து நம்ம மக்கள் எல்லாம் அந்த விழா கோலம் போன வைத்து இப்ப உறங்கா நகரமாக ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு தனி செயற்படி நம்ம தெய்வம் அங்க நம்மளுக்காக அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வெளியில வந்து நம்ம வந்து கோயில் போலாம் அப்படின்னா திருப்பதி திருத்தணி அப்படின்னு தான் போவோம். அங்க வந்து அது போய் செயல் இருக்கிறதா மெய்யான தெய்வம் இருக்காங்களா உண்மையான ஆலயமா அப்படின்னு கண்டுக்கிறது இல்ல. அதுக்கே நம்ம உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்து பலன் வருதான்னு பார்க்க கூட இல்லை. ஆனா அததான் நம்ம உண்மையான அந்த கோயில்ல போறோம். ஆனா நம்ம மெய்வெளியில நமக்கு உண்மையான தெய்வம் நம்மளை படைச்ச அந்த ஆதிபிதாவே அந்த மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தெய்வமே நமக்கு குருவாக தெய்வமாக இருந்து நமக்கெல்லாம் அந்த தவத்தை அவங்களுடைய தவ பாட்டுனால நம்மள அந்த யமனையும் வெல்லக்கூடிய அந்த தவ வல்லபத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க தவ வல்லபினால நம்ம காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் வருவாங்கன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னமே தீர்க்க தரிசனமாக 1882 வல்லர்களான அவங்க வந்து சாலைக்கு ஆண்டவர்கள் வருவாங்க. அவங்க தென்பாகத்துல வருவாங்க. வந்து அந்த மரணமில்லா வாழ்வை நமக்கெல்லாம் எடுத்து நமக்கு அழித்தருவாங்க அப்படின்னு சொல்லி அது தீர்க்க தரிசனமாக பல தீர்க்க தரிசனம் நிறைவேறிய இடமாக நம்மளுடைய மெய்வெளிச்சாலை இருக்குது. நாம தான் அந்த மெய்யான ஆலயத்தையும் செயலுடைய தெய்வத்தையும் வணங்கி மீட்புடைய மக்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம மெய்வெளி தெய்வம். அப்போ அடுத்து வந்து நம்ம பழனி திருப்பதி திருத்தணி கோயில் போறோம். ஆனா அங்க என்ன இருக்குதுன்னு தெரியல. அங்கெல்லாம் சித்தர்கள் அடங்கிய இடமாக தான் இருக்குது. திருப்பதின்னு எடுத்துட்டா பொங்கலர் அடங்கிய இடமாக இருக்குது. பழனின்னு எடுத்துட்டோம்னா அங்க போகல. அப்போ அது வந்து ஒவ்வொரு அந்த மாதிரி சித்தர்கள் அடங்கிய இடமாக சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்குது. அங்க போய் மக்கள் போய் அதை தெரியாம தான் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நம்ம மெய்வெளிச்சாலே பலாயிரக்கணக்கான அனந்தர் பெருமான்கள் தன்னை அறிந்தவர்கள் அடங்கிய அடக்கத்தலமாக நம்ம மெய்வெளிச்சாலை விளங்கி வருகிறது. அப்ப ஒருத்தர் அடங்கிய இடமே அவ்வளவு சிறப்பா இருந்து வணங்குறாங்கன்னா நம்ம மெய்வெளிச்சாலை எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு புத்தர் வந்து மரணமில்லாத இடத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தெய்வம் எத்தனை போய் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த மரணமில்லாத பெருவாழ்வு அளித்து நம்மளெல்லாம் அந்த வரத்தை வந்து நம்மளுக்கு அந்த ஆகாக்களை வரத்து நமக்கு வந்து நம்ம தெய்வம் மிகவும் எளிமையாக வழங்கி வர்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட அதிசயமான நம்மளுடைய ஊரை நம்ம அந்த கைலாயத்தை நம்ம தெய்வம் நமக்காக அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தினம் நினைத்து நம் தெய்வம் அவங்களை நினைத்து ஒரு பொருகி மனம் பொருகி வணங்க வேண்டும். அப்புறம் தெய்வம் நம்ம வந்து அதாவது வந்த வேத கர்த்தருக்கெல்லாம் தன்னுடைய இறைவனை கண்டு அதுக்குரிய வேதங்களை படைச்சு அருளாங்க. ஆனா நம்மளுடைய வேதம் நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய ஆதிபிதா நம்மை படைத்த தெய்வமே எழுதி அருளியது. அவங்களுடைய திருக்கரங்களால எழுதப்பட்டதுதான் வான்மியம். அதை நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். அவங்களுடைய திருவாய் வசனத்தை நாம இன்னைக்கு கேட்டுக்கொண்டு மொழிகளாடாய் மூலமாக நம்ம கேட்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயம் மிக்க அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. வேற பாரவங்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒளியை கேட்க முடியாது. நம்ம தெய்வம் நம்ம படைச்ச தெய்வம் நம்ம அவங்க வந்த வேதமே நமக்கு அருளிய வேதத்தை நம்ம தினமும் படிக்கிறோம். அவங்களுடைய திருவாக்குகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த இன்பத்தை நம்ம தெய்வம் தான் நமக்கு அருளி இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளை படைத்த தெய்வம் அப்போ நம்ம வந்து வெளியுலகில் வந்து தெய்வம் இருக்காங்களா, தெய்வத்தை பார்த்ததா, கடவுளை பார்க்கிறதா அப்படி என்னுடைய மக்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம தெய்வம் நம்ம அவங்களுடைய திருவழியை அறிந்தவுடன் அவங்க நமக்கு குருவாக இருந்து அவங்க தனக்குள் இருக்கின்ற அந்த ஐயனை அவங்களே விஜய பிரகாசத்தில் தரிசனை பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த திருவருளை நமக்கு தினமும் அவங்க அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. உன்னை படைத்த இறைவன் உனக்குள் தான் இருக்கிறார். கடவுள் வந்து உள்ளதா இருந்தாங்க. நம்மளுடைய இதய பிரகாசம் நம்ம இதயத்துல பிரகாச ரூபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை படைத்த அந்த ஐயனையே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய
கைத்தறி பண்ணக்கூடிய அந்த பாக்கிய பெற்றோர்களாக நம்ம தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் மானிடர் வெளியில வந்து நம்ம மானிடர் அப்படின்றது என்னன்னு தெரியாம அந்த நரகோலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம தெய்வம் மானிடர் என்பது என்ன அப்படின்ற நேரத்துல அறிந்து தனக்கு எதிரில் வரக்கூடிய அந்த இடரை துன்பத்தை அறிந்து போகக்கூடியவனே மானிடர். அப்போ அந்த மானிடர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம தெய்வத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குருபிரனை தேடி அடைந்து அவங்க மூலமாக நம்ம அந்த பிரம்மத்தை கற்று அந்த மானிடர் என்பதை அறிந்து அதுதான் ஔவையார் மானிடராக பிறப்பது அறிந்து அப்படின்னு அவங்களதான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து நம்ம தெய்வத்தை தேடி அடைஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து அந்த மனிதன் நாம வந்து மனிதன் தேவன் மனிதனாகி அப்புறம் தேவனாகணும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம தெய்வம் தினமும் அவங்களுடைய திருவருளால விலக்கி நம்மளை எல்லாம் அந்த மாற்றத்துல எடுக்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் தெய்வம் வந்து நமக்கு வெளியுலகத்துல வந்து நம்ம பல வித நோன்பு விரதம் இருந்து பல பத்தியம் இருந்து இறை பொருள் அந்த இறைவனை அடையணும் அப்படின்னு தெரியாம பலவித வழிபாடுகளை செஞ்சு அந்த மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனா நம்ம தெய்வம் நமக்கு அந்த மாதிரி ஒரு சிரமங்கள்லாம் கொடுக்காம அவ்வளவுலாம் நம்மளை கஷ்டப்படுத்தாம நம்மளுக்கு எளிமையான முறையில ஞானத்தை வழங்கி அவங்களே நம்மளுக்கு நம்மளை அறுக்கணைத்து தடவி அந்த சித்த பரிபாலனம் செய்து நமக்கு ஞானத்தை எளிமையாக சிறுவட்டாக ஊட்டி நமக்கு வாயில அழித்து வாயில போல நம்ம திருவாய் அமுதமாக தினமும் அழித்துக் கொண்டு அந்த அவங்களுடைய அந்த ஆவிலை யோனில் நம்மளெல்லாம் அந்த தெய்வ யோனில பிறக்க வைத்து அந்த மறுபிறப்பாளராக்கி நம்மளெல்லாம் அந்த பேரின்பத்தை நமக்கு எளிதாக நம்ம தெய்வம் அழித்துக்கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் வெளியில வந்து நம்ம விபூதி ருத்ராட்சம் அப்படின்லாம் என்னன்னு தெரியாமே நம்ம ஒரு பகத்துக்காக ஒரு கொட்டையை வாங்கி பார்த்துருக்கோம். அதனுடைய பலன் என்னன்னே தெரியாம நம்ம இருக்கோம். ஆனா நம்மளுடைய மென்மையில நம்ம தெய்வம் நமக்கு விபூதி என்றால் என்ன வெற்றி தரக்கூடிய சக்தி, அதாவது அந்த இறுதி தருவாய் நம்மளுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய நம்ம அந்த கண்கால கையில் அழகை கூட்டக்கூடிய விபூதி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த வெற்றி தரக்கூடிய அந்த விபூதி என்னன்னு நம்மளுக்கு அருள் இருக்கிறாங்க. ருத்ராட்சம் அப்படின்னா ஒருத்தர் அந்த யமன் கண்டு அஞ்சக்கூடியவன் அப்படின்னா எல்லோரும் யமன் கை அடக்கம் அந்த யமன் கண்டு என் கை அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லபமுடைய நம்ம தெய்வம் அவங்கதான் அப்படின்றத நம்ம அறிந்து நம்ம உணர்ந்து செய்யக்கூடிய அந்த தெரியவே நமக்கு தினமும் நம்ம தெய்வம் நமக்கு அருளை கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் வெளியில வந்து மரணத்துவம் சாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த உலக இல்லை ஈடுபட்டு அந்த அழகை உடல்கள் எடுத்து அந்த சவமாக மாறுறாங்க. ஆனா நம்ம மெய்வெளியில கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சவத்தை சவமா போறத நம்மளை சிவமாக மாற்றி நம்ம தெய்வம் நமக்கு அந்த அருள் தினமும் ஈந்து அந்த மாரணத்தை மனமாக ஆக்கக்கூடிய அந்த சொர்க்கபதியை நமக்கு அவங்களுடைய அருளுணவும் அருந்த நாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய அவங்களுடைய திருவாக்கியங்களை படித்து நாம் ஏன் பிறந்தோம், இறுதியில் நம்மளுடைய கதி என்ன அப்படிங்கிறத உணர வச்சு நாம ஒரு தெய்வ மெய்குருக்களான வந்து தேடி அடைஞ்சு அவங்களுடைய இறக்கத்தை பார்ப்படும் போதுதான் நாம வந்து மனு ஈசனாக மாறுறோம். அப்பதான் நமக்கு வந்து நம்மளுடைய மரணம் வந்து அந்த மிகவும் எளிதான மாரணமா இருக்கிறது சாதாரணமாக மாற்றக்கூடிய அந்த வழியை நம்ம தெய்வம் நமக்கு வேதங்கள் மூலமாக தினமும் அருளி சவமாக இருந்தவங்களை சிவமாக்கி வச்சிருக்காங்க. அதுதான் கொம்பு உழைத்திருக்கும் கொடியேறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வம் நம்மளுக்கு விளங்கி அதன்படி நம்ம வந்து சவமாக போகக்கூடாது சிவமாக போகணும். அப்பதான் நம்ம நிலைக்கு நம்ம தெய்வத்தினுடைய அவங்களுடைய அந்த திருப்பாலங்களை பற்றி அவங்களையே இறுதி இந்த வரைக்கும் அவங்களுடைய திருவடியை பற்றி அவங்களுடைய பெற்று வாழ்வோராக இருக்கணும். அதுக்குதான் நம்ம தெய்வம் நம்மளை வந்து இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல அதாவது அந்த பெரியவங்க அவங்க சொல்லபடி நம்ம நடக்கணும். அதாவது அதுக்காக தான் நமக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஜென்மத்துல வந்து நம்ம நடக்கக்கூடிய ஒரு விதியப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கனோ கரணம் புவனம் போகம் இந்த நான்கு நிலைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த உடம்பு நம்மளுக்கு இந்த தூளத்தை கொடுத்து அதுக்குரிய அங்க குளங்கள் எல்லாம் கொடுத்தது எதற்காகனா தெய்வம் வந்து எந்த பூனமாகி எந்த இடத்துல நம்மளுக்கு திட்டமாக இருக்க சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல அவங்க நம்மளை எப்ப பிறப்பித்தாங்களோ அங்க இருந்து அவங்க சொல்படி நடந்து அவங்க உத்தரவுப்படி நடந்து அவங்க வேதத்தை நமக்கு போட்டு காட்டிய வழிபடி நடந்து அதற்குரிய நடந்தாதான் நாம அதுக்குரிய போகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்காக இந்த 4 நிலைகளை நம்மளுக்கு தெய்வாரு அருள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னபடி நாமளும் அந்த தெய்வம் அவங்களுடைய தீர்மானத்தை விட அவங்களுடைய உத்தரவுப்படி அவங்க இதுக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞானத்தை நம்மளுடைய அகத்தன் கொண்டு பார்த்து வெளிக்கொண்டு அந்த இச்சையில வெளியே அந்த போன இச்சையிலேயே அலையாம வீண் இச்சையில போய் நம்ம வீணான அந்த நல்லவங்களுடைய இச்சையில கடந்து உட்படாம நம்ம தெய்வத்தினுடைய அந்த உத்தரவுப்படி நாமும் அவங்களுடைய அந்த
பற்றினை அந்த அருள்முறை உண்டு அதன்படி நடந்தோம்னா நமக்கும் அந்த சொர்க்க வாழ்வு நம்ம தெய்வம் நம்முடைய பெருமான் நமக்கு அருள்வாங்க அப்படிங்கறத நான் விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரமா ஓன் உலகமற்ற நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டோர் திருவடி போற்றி பணிந்து சபைக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். இது நம்ம அக்கா 317வது வாக்கியத்திலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம எதிர வாழணும் அப்படின்னு. பர்ணசாலை, பந்தடி மேடை, அன்னப்பொரு, அரண்மனை வாசல் எல்லாம் கட்டி ஒருவன் வாழ்ந்தாலும் அந்த இடங்களில் எல்லாருக்குமா இவன் உடன்றுதான போகிறான். எனக்கு வேண்டியது 3 இடம் தானே. இப்படி யாராவது நீக்க பார்த்தது உண்டா? அழுது போகிற ஓன வாழ்க்கையை தினம் பெரிதாக பார்க்கிறாயே, அதே வெறுகொண்டு அழுகிறாயே. அப்படி ஆக்க அழகை தேகத்தை விரைவில் எடுத்துக்கொள்ள ஆசையா? தெய்வம் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, நித்தியம் போல காணப்படும். எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. பயங்கரமான மாறாத கவலையான வாழ்க்கை இது. இறைவன் இதுக்காக மனிதனே படிக்கவில்லை. கவலையான வாழ்க்கைக்கெல்லாம் நாம் வந்தது. அந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வை நிரப்பிக்குமான ஒரு பொருள் இருக்கிறது. அந்த வாழ்வு பெறத்தான் நாம் வந்தோம். அந்த வாழ்வை பெறதான் மனித குலத்தை இறைவன் படைச்சது. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் பத்தாது இன்னும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாசல் வாங்கணும். இந்த ஆதித்ய சோதத்துக்கே பாடுபடுகிறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் ஒரு காலத்தை போட்டு விட்டு போதானே போறோம். அதை வெளிநாடுக்கெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு அந்த நம்மளுடைய இறைவனோட கொடுத்த வயசு பிரயோஜனத்தை மெய்ப்பால் அறிவே இருக்க அது என்னன்னு கூட தெரியாம நம்ம எல்லாரும் உயிர் பிறந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கரணம் பூவனம் போகம் ஜன்மம் தோறும் கிடைக்க தன்மார்க்க நாசானி திருப்பாடும் யான் மறவன். இந்த உடம்பு கொடுத்தது, அங்கக்குழுங்களை கொடுத்தது இறைவனை பற்றி பாடவும் பேசவும் தான். இந்த பூலோகத்துல நம்மளுக்கு எந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காரோ அங்கேயே தான் இறைவன் தங்க வைக்கும். அதுக்காக நம்ம வெளிநாடுதான் சென்று சம்பாதிச்சாலும் அந்த ஊர்ல தான் மெய்ஞானமே கிடையாது. நம்ம நாட்டுலதான் அந்த மெய்ஞானத்துக்கு வாழ்வாங்கெல்லாம் பகிர்ந்துருக்காங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போய் பணம் சம்பாதிக்கதான் போடுவாங்க. சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் இங்கேயே போட்டு வச்சு போதான்னு வரும். நம்ம அண்ணாக்கள கூட நம்ம கூட வராது. இதுவனுடைய அந்த வாக்கு மொழிதாங்க நம்ம கூட வரும் அப்படின்னு தெய்வம் மாமியத்தை இந்த பயிற்சி வராங்கக்கா. ஏன் தெரியா ஒரு நீரே என்னுடைய உலகத்தான் பெருவீரே உங்களுடைய அந்நிய வயது வாழ்நாளை செலவு பாவம் கொடுத்து பகலாக ஓய்வு வழிவென்று கல்வி என பெற்ற படிப்பு முதலாகிய பொருளின் அனைத்தும் தேடா தேடி காப்பந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையில் சுகர் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாததும் மேலும் விகாத விவேக துன்பத்தில் கூட்டிக் கொண்டு போய் உணர்த்தப்படுவதும் அன்றையும் இதற்கு நோக்காது தன் வசதி தன் வசத்திற்கு நெஞ்சை இறுக்கப்படுத்தி விடுவதும் ஈடும் இல்லாததும் மேலும் சம்பாதித்த உண்மையே கவனத்தில் கொடுத்து பாழாகவே ஐயா. நம்ம சம்பாதிச்சுட்டு நாம பகல தேடி சம்பாதிச்சுட்டுனா இதுவே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனத்துக்கே வராது. அந்த பணத்தை நீ அறிக்கையாளாம அது உனக்கு அறிக்கையாகவும் பாழாததே. அத்துடனா இதுதான் இன்னைக்கு அப்பாலே ஒரு கோழிக்கோட வாழ்வினைக்கு இங்கிருந்தே எப்படி தீ வைத்து விடுகின்ற அருந்தானே கெடுக்கும் நயவஞ்சக துன்பருக்கும் பாழாதவே. மேலும் நீ அதை அடிக்க ஆட முடியாத அது உண்மை அடிக்காலும் பாழாதவே. இதுதாங்க அத்தாயம் பாட்டன் கூட்டன் உங்க பாட்டன் கூட்டன் உங்களுடைய கையிலும் ஓய்யாத பாடுபட்டு தேடி திகட்டி இன்று வைத்திருக்கின்ற விருதை முதலப்பா. இதுதான் நம்ம பாக்குறது. அந்த காலத்துல அவங்களுக்கு அவங்க சம்பாதிச்ச பணம் தாத்தா சம்பாதிச்சேன், நம்ம சம்பாதிச்சோம், நம்ம பசங்க சேர்த்து வச்சோம். திருப்பி நம்ம போயிட்டாக்க நம்ம பிள்ளைங்களுக்கு அது யூஸ் ஆகும். நித்தியதான் போடணும். நம்மளுக்காக அந்த நித்தியத்தை வேணுங்கிற எண்ணமே உங்களுக்கு தெரியாம இருந்த நம்மளை நீங்கள் என்னிடமே யோசிக்க ஒரு நேச அனுபவம் பெருக்காத தூரமான சிநேகிதர்கள் குடியிருக்கிறீர்கள். மேலும் நான் வெளியே வந்தேன். இதை உங்களுடைய செவித்துடுக்குள் ஏற்றி வைத்தாலும் அதனை மாற்றி வேறு ஒன்றை திருத்தி வைத்து நீண்ட ஆசை காட்டி இழுத்து சென்று கழிவெளியாக்கி வேடிக்கை குறிப்புள் வைத்திருந்த அழியாத சாமின சண்டை கூட்டத்தில்
இருக்கிறோம் என்றே அறியாத அறிவுடைய நீங்கள் எல்லோரும் திரண்டு பாகமடைந்து வேண்டுமென்று வந்து என்னை முன்னால் எதிர்த்துக் கொண்டு நாம் கூறுவதை யோசனை கண்ணுவீர்களேயானால் உங்களுக்கு விருப்பமான வழியா பெரு நிதியமாகிய நேராம்பரமான நாராம்பரம் தரும் ஒரு மெய்ஞான தெளிவு கிடைக்கும். இது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வாறு செலவு பகுதி பேசுகிறோம். நான் சரியாக நிலைப்பெயரால் நிற்பேன் திருவியரே. இந்த வார்த்தையானது மெய்யானது மெய் பேசுகின்றன திருவியரே. அந்த தெய்வம் எப்பவுமே மெய்தான் நம்மளுக்காக உறுதிமொழியும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்ன முன்னால் நிறுத்தி கொண்டு நான் என்ன சொல்றேன்னு யோசனை பண்ணு. நித்தியம் வேணுமா அநித்தியம் வேணுமா, உங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையில எது வேணும் கேளுன்னு சொல்றா, எது வேண்டாம் சொல்லுன்னு சொல்றான்னு ஒவ்வொரு வழியா அந்த கண்ணியில ஒண்ணுமா பாடிடுவாங்க. அந்த நித்திய வாழ்க்கையை கைப்பற்ற போகணும்னா அந்த இறைவனுடைய திருமுகத்துக்கு நேராக நின்று அவருடைய அன்பை சென்று அவர்கள் மூலமாக அந்த நித்திய வாழ்க்கை அடையணும். இந்த உலகத்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் ஜனங்கள் ஒன்று மதிக்கும் என்றுதான் செய்தது. அதெல்லாம் வந்து இறுதியில் வந்து காப்பாற்றாது. இறைவனுடைய திரு வார்த்தை தான், அவரோட அன்புதான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சபை மூலமாக உணர்ந்து கொண்டே மேலும் முக்கியத்துவம் உணர்ந்து. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். போகிற ஊன வாழ்வை தினம் தினம் பெரிதாக்க பார்க்கிறாயே, அதே வெறி கொண்டு அலைகிறாயே. அப்படி ஆக்கி அழகை தேகத்தை விரைவில் எடுத்துக்கொள்ள ஆசையா? பொய்ப்பொருளையே தான் எல்லாரும் தேடிக்கிட்டு போறாங்க. ஏன்னா மெய் தெரியல. அது கண்ணுக்கும் செவிக்கும் மற்றைய புலனுக்கும் வாக்குக்கும் உணர்ச்சிக்கும் எட்டப்படாத வல்லப வஸ்து இல்லையா? அந்த மெய், அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த மெய்ப்பொருள் தெரியாததுனாலதான் பொய்ப்பொருளை தேடிட்டு அலைகிறாங்க. அது தேவமரசா சொல்றாங்க, ஒருவன் தன் வயதை போக்கிக் கொண்டு பேசுகிறானே, அதில் அவனுக்கு வருகிற லாபம் என்ன? தன்னிடம் உள்ள பாலை ஊற்றி கொடுத்து விட்டு சாக்கடை நீரை வாங்குவதை போல் இந்த அழிவுலக பணம் காசு மதிப்புக்காக தன்னுடைய அரிய வயதாகிய வாழ்நாளை செலவிடுகிறான். இந்த எல்லையை தாண்டி வெளியில் உள்ள மக்களின் வயது இப்படி வீணாகத்தான் போகிறது. ஒரே கருவி, ஒரே சப்தம் தான். அவற்றை இங்கே உபயோகிக்கும் போது நொடிக்கு நொடி உன் ஆயுள் கணம் கொண்டு வாரி ஏறுகிறது. உன் கை முதல் கூடிக்கொண்டே போகிறது. உன்னுடைய கண், வாய், எண்ணம், அறிவு ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியங்களுக்காக கொடுக்கப்பெறவில்லை. ஆண்டவர்களை பார்க்கவும், மொழிகளை கேட்கவும், அவர்களை பற்றி பேசவும் நினைக்கவும் தான் அந்த அவயங்கள் தரப்பெற்றன. அவை உண்டது என்று நினையாதே. அவை அனைத்தும் ஆண்டவர்களுடையது. வரும் அபாய காலத்தில், தீர்ப்பு நேரத்தில் நீ தப்பிக்க உதவியாக இருப்பதற்காகவே அவை உனக்கு தரப்பெற்றுள்ளன. அப்ப அந்த நான் ஞானேந்திரங்கள் அது மெய்ப்பொருளை, அந்த மெய்ஞானத்தை அறையவே பயன்படுத்த வேண்டும். அது சபைக்கு வந்து நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். நமஸ்காரம் எல்லாருக்கும். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.